அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில உணவுகள் பிடிக்கும். அந்த உணவுகளிலே சில மருத்துவ குணங்களையும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இப்பொழுது அறிவியல் ரீதியாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உணவுகளில் எல்லாம் மருத்துவ குணம் இருக்கின்றது என்று சொன்னார்களோ அதை அனைத்தும் இப்போது நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது மருத்துவ உலகத்தால். இப்போது அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்தமான சில உணவுகளை நாம் பார்க்கலாம். முதலில் கருஞ்சீரகம். மரணத்தை தவிர ஏனைய அனைத்து நோய்களுக்கும் இதில் மருந்திருக்கின்றது என்றார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்ததாக வெள்ளரிக்காய், அடுத்ததாக வினிகர், அடுத்ததாக மாதுளை பழம், அடுத்ததாக ஆலிவ் எண்ணெய், அடுத்ததாக காளான், அடுத்ததாக பால், அடுத்ததாக தேன், அடுத்ததாக தர்பூசணி, அடுத்ததாக திராட்சை பழம், அடுத்ததாக அத்திப்பழம், அடுத்ததாக பார்லி கஞ்சி, அடுத்ததாக ஈச்சம்பழம், அதாவது பேரிச்சம்பழம் என்று சொல்லக்கூடிய அந்த உணவுகளை எல்லாம் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். காளான், பார்லி, தேன், வினிகர் போன்ற உணவுகளிலே மருத்துவ குணத்தையும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதை இப்பொழுது மருத்துவ உலகத்தில் நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது.